Hello students, welcome back to episode 5 of Electromagnetic Induction EMI. So இந்த எபிசோட்குள்ள நீங்க டைரக்டா வந்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4 எபிசோட்ஸ் இருக்கு. 4 எபிசோட்ஸ் முடிச்சுட்டு நீங்க 5th எபிசோட் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி இருக்கும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த EMI அப்படின்ற கம்ப்ளீட் லெசனோட வீடியோ சீரிஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுல எபிசோட் 5ல இருக்கும். இந்த எபிசோட் 5ல நம்ம படிக்க போறது மோஷனல் EMF. செம்ம இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இன் EMI. மோஷனல் EMF பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மோஷனல் EMF அண்ட் மோஷனல் EMF பேஸ் பண்ணி கேட்கப்படுற ஃபேமஸ் என்ட்ரன்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். So let's get started. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு மெட்டாலிக் ராட் இங்கே இருக்கு. ஓகே, யூ கேன் சி திஸ் ராட். திஸ் இஸ் அ மெட்டாலிக் ராட். இந்த மெட்டாலிக் ராடோடைய லென்த் பார்த்தீங்கன்னா இட் இஸ் L. ஸோ L இஸ் த லென்த் ஆஃப் திஸ் ராட். அண்ட் இந்த ராட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி V. ஓகே, inside a perpendicular magnetic field. B vector அப்படின்றது உங்களுக்கே தெரியும். magnetic field பார்த்தீங்கன்னா கிராஸ் போட்டிருக்கேன். கிராஸ்னு அர்த்தம் எபிசோட் 1ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கிராஸ்ன்றது இட் இஸ் பர்பெண்டிகுலர் அண்ட் கோயிங் இன்சைட், உள்ள போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதுல ஒரு ராட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி V. அண்ட் when this rod is moving with a velocity V inside a perpendicular magnetic field, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரைட், இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ராட், ஓகே, இட்ஸ் மெட்டாலிக் ராட். ஸோ அதனால இது மெட்டாலிக்கா இருக்கிறதுனால அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இருக்கும் ராட்குள்ள. ரைட், ஸோ அந்த சார்ஜ் இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்கும். எப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும்? நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். ஓகே, நீங்க ஸ்கூல்லாம் படிச்சிருப்பீங்க. ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல், மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல வரும் சிபிஎஸ்சிக்கு. RHSR. வாட் இஸ் திஸ் RHSR? It is the right hand screw rule. Right hand screw rule. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் படி உங்களுடைய 4 fingers, அதாவது தம்பு தவிர்த்து இருக்கக்கூடிய 4 fingers you have to curl. Okay, you have to curl. Okay, you have to curl in the direction of velocity to magnetic field. Velocity directionல வச்சு magnetic fieldக்கு அதை curl பண்ணணும். அப்ப the thumb shows the direction of force experienced by the positive charges. So when this rod of length L is moving with the velocity V inside this perpendicular magnetic field, in the rod இருக்கக்கூடிய positive charges they get deflected. How to find the direction of deflection? இந்த magnetic fieldல இந்த rod மூவ் ஆகிறதுனால அந்த ராடுக்குள்ள இருக்க சார்ஜஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள், ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணுங்க. இப்போ சார் சொல்ற மாதிரி கேளுங்க. உங்க ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. உங்க ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய தம்பை விட்டுருங்க. மிச்ச 4 ஃபிங்கர்ஸும், ஓகே, மிச்ச 4 ஃபிங்கர்ஸையும் இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே உங்களோட ஃபோன் ஸ்கிரீன் ஒரு லேப்டாப் ஸ்கிரீன் பக்கத்திலே கொண்டு வாங்க. எஸ், உங்க 4 ஃபிங்கர்ஸையும் இப்படி மூவ் பண்ணுங்க. ரைட்டா மூவ் பண்ணுங்க. இந்த டைரக்ஷன்ல ரைட்டா மூவ் பண்ணிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள இருக்கிறதுனால 4 ஃபிங்கர்ஸையும் உள்ள கர்ல் பண்ணுங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு நீங்க உள்ள கர்ல் பண்ணுங்க பார்க்கலாம். உள்ள கர்ல் பண்ணி பாருங்க. அதாவது உங்களுடைய 4 ஃபிங்கர்ஸையும் கொண்டு போயிட்டு உங்க 4 ஃபிங்கர்ஸையும், ஓகே, உங்க ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுடைய 4 ஃபிங்கர்ஸையும் இந்த பக்கமா கொண்டு போயிட்டு அப்படி நீங்க உள்ள கர்ல் பண்ணணும். இந்த மாதிரி கர்ல் பண்ணணும் நீங்க. ரைட், இந்த மாதிரி நீங்க கர்ல் பண்ணணும். அப்படி கர்ல் பண்ணீங்க அப்படின்னா இப்படி கர்ல் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அதாவது இந்த மாதிரி கர்ல் பண்ணிருக்கீங்க. இப்படி கொண்டு போயிட்டு வெலாசிட்டி டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள இருக்கு அப்படின்றதுனால நீங்க இப்படி உள்ள கர்ல் பண்ணிருக்கீங்க. அப்படி கர்ல் பண்ணீங்கன்னா உங்க தம் எந்த டைரக்ஷன் காட்டுது பாருங்க. தம் வந்து மேல காட்டுதா? ஸோ மேலே தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஃபார் த பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ராட்ல இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸ்ல அப்படி மேலே போயிட்டு அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ நெகட்டிவ் சார்ஜுக்கு அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் கீழே வந்து அக்யூமுலேட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடில் ஹை பொட்டென்ஷியல் மேலே, இன்னொரு சைடில் லோ பொட்டென்ஷியல் கீழே. ஸோ இங்கே வந்து ஹை பொட்டென்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் இங்கே லோ பொட்டென்ஷியல் நெகட்டிவ் ஜெனரேட் ஆகிடும். அப்போ இந்த ராட் மூவ் ஆகுறதுனால இங்கே ஹை பொட்டென்ஷியல் லோ பொட்டென்ஷியல், அதாவது ஒரு EMF ஜெனரேட் ஆகிருக்கு. ஹை பொட்டென்ஷியல் லோ பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால இங்கே ஒரு EMF ஜெனரேட் ஆகிருக்கு. And since the rod is moving, நம்ம இந்த EMF motional EMF அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Now let me write it down here. Since the
since the rod is moving, since the rod is moving, the EMF generated, since the rod is moving, the EMF generated is called as, since the rod is moving, the EMF generated is called as motional EMF. In the EMF தான் we call it as motional EMF. In the EMF தான் we call it as motional EMF, and this motional EMF E ன்னு வச்சுக்கலாம். அந்த ராட் மூவ் ஆகிறதுனால அது motional EMF ன்னு சொல்றோம். இந்த motional EMF E is equal to, motional EMF E is equal to BLV. This is the expression of motional EMF. E for EMF, okay, B stands for the magnetic field, okay, L stands for the length of the rod, yes, length of the rod, and V stands for the velocity of the rod. So motional EMF is given by the expression E is equal to BLV, magnetic field into length into velocity of the rod. இந்த motional EMF E is equal to BLV அப்படின்னு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சார் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை டிரைவ் பண்ணியும் காட்ட போகிறேன். E is equal to BLV எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் எடுத்துக்கிட்ட இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபேமஸ் என்ட்ரன்ஸ் மாடல் ப்ராப்ளம். திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஸ்லைடர் ப்ராப்ளம். ஸோ நம்ம இந்த ஸ்லைடர் ப்ராப்ளம் தான் பண்ண போகிறோம். யூ கேன் see here இங்கே ஸ்லைடர் ப்ராப்ளமில் யூ ஹாவ் அ ஸ்லைடர். இங்க இருக்கு பாருங்க, இந்த ஸ்லைடர் AB இஸ் a ஸ்லைடர். இந்த ஸ்லைடரோட லென்த் பார்த்தீங்கன்னா L. ஓகே, இந்த ஸ்லைடர் வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம we will keep it as maybe ஒரு X such that இந்த ரெக்டாங்குலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ ஷேட் பண்ணியிருக்க போர்ஷன் அதோட ஏரியா என்னவா இருக்கும்னா ஏரியா will be equal to ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் லென்த் இன்டூ பிரெத்லாமா. ஸோ அந்த மாதிரி L இன்டூ பிரெத்துக்கு பதில் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ L இன்டூ எக்ஸ், ரைட். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் R இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3-sided ஒயர் ஃப்ரேம்னு சொல்லலாம். 3 sides தான் இருக்குது பாருங்களேன். ஸோ இட்ஸ் லைக் 3-sided ஒயர் ஃப்ரேம். சரிங்களாமா, இது வந்து இட்ஸ் 3-sided ஒயர் ஃப்ரேம். 4th சைடு வந்து ஓப்பனாக தான் இருக்குது. அதுக்கு பதில் தான் இங்கே ஸ்லைடர் வச்சு அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லைடர் வந்து எந்த பக்கம் வேணால் மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ யூ கேன் see this ஸ்லைடர் வந்து இப்படி ரைட்டில் மூவ் ஆகுது. ரைட்டில் மூவ் ஆகுற மாதிரி எடுத்திருக்கு இந்த ஸ்லைடரு. ஓகே, ஸ்லைடர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ரைட் வித் வாட் வெலாசிட்டி? த வெலாசிட்டி ஆஃப் V. Slider is moving towards the right with the velocity of V, right? So மேலே பார்த்த motional EMF தான். That is, when a rod is moving with the velocity V inside a magnetic field, it experiences a கண்டிப்பா அதுல வந்து motional EMF இருக்கும். அதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் மேலே போயிடும், நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் கீழே வருது. ஹை பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல், இங்க மோஷனல் EMF டெவலப் ஆயிடும். இங்க கண்டிப்பா மோஷனல் EMF இருக்கு. மோஷனல் EMF உடைய வேல்யூ E is equal to BLV, ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடர் ப்ராப்ளம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சார் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இங்க எழுதியிருக்கேன். யூ கேன் see here இங்க 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. and the 5 questions are: which end of this slider is at a higher potential? Is it end A or end B? சிம்பிளான கொஸ்டின். EMF induced உடைய வேல்யூ என்னது? what is the induced current? also find the force on the wire along with some power calculations. இந்த 5 questionsல ஏதாவது ஒன்று கேட்கலாம், இல்லை 2 கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஸோ 5மே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா எந்த கொஸ்டின் கேட்டாலுமே இட் will be very easy for us to solve, right? So ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பிஃபோர் தட், as I promised before a few minutes, நான் வந்து இந்த motional EMF E is equal to BLV எப்படி வந்ததுன்றதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ளக்ஸோட ஃபார்முலாலேருந்து ஆரம்பிக்கலாமா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃப்ளக்ஸ்? ஃப்ளக்ஸ்னா அதாவது எபிசோட் 1ல சார் ஸ்டார்ட் பண்ண பாருங்க, அங்க கொடுத்துருக்கேன் ஃப்ளக்ஸ். சார் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு BA cos theta. வெரி குட். வாட் இஸ் தீட்டா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எபிசோட் 1ல அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து தீட்டாவோட இன்ட்ரோடக்ஷனே உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க, தாட்டா நான் தாண்டா தீட்டா அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எபிசோட் 1ல. ஸோ இந்த தீட்டான்றது என்னது? திஸ் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் அண்ட் ஏரியா வெக்டார். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் that area vector is always perpendicular to the given surface. என்ன சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே பர்பெண்டிகுலராக இருக்கணும். கவனிங்க, இங்க பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்ரெடி கிராஸ், அதாவது பர்பெண்டிகுலர்
and going inside the plane. ஆல்ரெடி அதுவே perpendicular தான் போயிட்டு இருக்கு. ஏரியா வெக்டாரும் இந்த பிளேனுக்கு perpendicular தான் வரைவோம். சரிங்களா? அதாவது இப்போ ஏதோ ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணியிருக்கோம் கவனிங்களேன். அதுக்கு ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்ட் perpendicular போகுதுன்னு வைங்களேன். ஏரியா வெக்டாரும் பை கன்வென்ஷன் perpendicular தான் வரைவோம். அப்படின்னு வரப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் நடுவில் எந்த ஆங்கிளுமே இருக்காது, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போற மாதிரி இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி 0 டிகிரி ஆயிடும். சரிங்களா? இல் பிகம் அப்சல்யூட்லி 0 டிகிரி. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டே perpendicular இருக்கு அண்ட் ஏரியா வெக்டரும் perpendicular, ரெண்டும் perpendicularன்னு வரப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து theta is equal to 0 degree ஆயிடும். Understand? So நான் எதுக்கு சொல்றேன்னா இப்போ இங்க phi flux is equal to B, okay, into A into cos of 0 degree, that is equal to cos series 1, so BA. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Motional EMF which is generated due to the motion of the rod or motion of the slider. Motional EMF நம்ம கண்டுபிடிக்கணும், right? So EMF ஓட formula we can take it from Faraday's law. Faraday's law EMF வந்து அதோட magnitude, of course அதுக்கு opposing action இருக்கும், negative sign இருக்கும், that is fine. So this is equal to d phi by dt, right? So that is equal to d by dt of flux. Flux என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? Flux is B into A, so போட்டுக்கிற B into A. ஓகே, இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட சேஞ்ச் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல ஏரியா அண்டர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமா? இந்த எபிசோட்ஸ்லாம் ஏரியா அண்டர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிறது எபிசோட் 1, 2 and 3ல சார் முடிச்சிட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இவன் கான்ஸ்டண்டா வச்சுக்கலாம், இவனை கான்ஸ்டண்டா வச்சுக்கலாம், ரைட்? இவன் கான்ஸ்டண்டா இருக்கிறதுனால இவனை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி. நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா பிஏ வெளியே எடுத்தாச்சுன்னா டி பை டிடி ஆஃப் என்ன வரும் அந்த இடத்துல? ஏரியா. ஓகே, ஏரியாவோட வேல்யூ என்னது? எல்எக்ஸ்ன்னு ஆல்ரெடி வச்சிருக்கோமா? எல்எக்ஸ்ன்னு போட்டாச்சு. ஓகே, எல்எக்ஸ்ன்னு போட்டாச்சு. ஸோ பி இன்டூ டி பை டிடி ஆஃப் எல்எக்ஸ். வாட் இஸ் எல்எக்ஸ்? ஏரியா. எக்ஸாக்ட்லி. விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் கேரக்டர்ல வருவாரு நம்ம சூர்யா. எல்எக்ஸ்ன்ற ஃபார்முலா வச்சிருக்கிறது தான் நம்ம ஏரியா. ஓகே, ரைட். ஸோ இப்போ எல்எக்ஸ்ன்னு போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ, ரைட்? இதுல லென்த் ஆஃப் த ஸ்லைடர் கான்ஸ்டன்ட் தான், நம்மளால இவனை கூட வெளியே எடுத்துடலாம், லென்த்தை கூட வெளியே எடுத்துருங்களேன். ஸோ லென்த்தை வெளியே எடுத்துட்டீங்கன்னா இன்டூ டிஎக்ஸ் பை டிடி. எபிசோட் 1 ஆரம்பிச்சதுல இருந்து சூர்யா ஏரியான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம், இன்னும் கண்டினியூ பண்றேன் நான், ரைட்? ஸோ பிஎல் இன்டூ டிஎக்ஸ் பை டிடி. சரிம்மா, டிஎக்ஸ் பை டிடின்னா என்னதுமா? வாட் இஸ் டிஎக்ஸ் பை டிடி? 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. v is equal to dx by dt, velocity. ஆஹா, வாவ். அப்போ உங்களுக்கு EMF என்ன கிடைச்சிருக்கு? EMF ஓட வேல்யூ. ஸோ EMF ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு BLV. இப்படி தாங்க EMF BLVன்னு வந்தது. பாருங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிந்ததா உங்களுக்கு? Yes, motional EMF ஓட value B into L into V. B is the magnetic field, L is the length of the rod, V is the velocity of the rod. Okay, I am ready, all set and ready to answer the various questions that they're asking from the slider of the problem of the NEET of the JEE of the model. Okay, right, let's start. See, and before that, see, இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து velocity வந்து இது பாருங்க, இந்த மாதிரி ரைட்ல போறப்போ, ஓகே, பாசிட்டிவ் சைன்ஸ்ல எங்க வருது பாருங்க, மேல வருது, நெகட்டிவ் சைன்ஸ் எல்லாம் கீழே வருது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸோ இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, இங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். என்னன்னா, விச் எண்ட் ஆஃப் த ஸ்லைடர் இஸ் அட் ஹையர் பொட்டன்ஷியல் அவங்க கேட்கிறப்போ ஸ்லைடர் வந்து ரைட்ல மூவ் ஆகுது. மேலே டிஸ்கஸ் பண்ணதை அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்லைடர் ரைட்ல மூவ் ஆகிறப்போ அதோடைய பாசிட்டிவ் இதெல்லாம் மேலே ஜெனரேட் ஆகணும், நெகட்டிவ்லாம் கீழே ஜெனரேட் ஆகணும். அப்போ பாசிட்டிவ்னா தான் ஹையர் பொட்டன்ஷியல், அது எண்ட் ஏல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் எண்ட் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், EMF induced. It is the concept of motional EMF since the rod is moving. இது motional EMF. This is motional EMF. So since it is motional EMF இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. motional EMF ஓட வேல்யூ என்னது? BLV. So EMF induced ஓட வேல்யூ will be equal to BLV, magnetic field into length into velocity. Next one, induced current எப்படி கண்டுபிடிக்கிறது? current is equal to
EMF by resistance. இங்க resistance எவ்வளவு இருக்கு? R தான் இருக்கு. So EMF மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். BLV by resistance வந்து R. Resistance வந்து R. Beautiful. Right? Next one is force on the wire or the slider. Okay, slider இல்ல wire whatever. Right? So it's you know அது வந்து ஒரு high potential low potential இருக்கிறதுனால it's almost like ஒரு current carrying conductor நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா current induce ஆகுது இல்லையா? so current carrying conductor அது எதுல place பண்ணிருக்கோம்? magnetic field ல place பண்ணிருக்கோம். நம்மளுக்கே தெரியும் current carrying okay current carrying conductor placed a current carrying conductor placed inside a magnetic field experiences a force. And the force ஓட formula பாத்தீங்கன்னா Bill sin theta from moving charges and magnetism chapter. சரிங்களா? It is equal to BIL sin theta. It is Bill sin theta. F ஓட value it is equal to Bill sin theta. That is the force on a current carrying conductor placed inside a magnetic field or current carrying wire placed inside magnetic field. Bill sin theta, right? So இதுல thetaன்றது it is the angle between that IL அதாவது அந்த current flow ஆகுது இல்லையா அந்த length along the length or அந்த element ன்னு சொல்லுவாங்க current element அதுக்கும் அத ஸ்லைடர் எப்படி இருக்கு இல்லையா ஓகே இதுக்கும் அந்த magnetic field உள்ள போகுது இல்லையா அதுக்கும் நடுவுல இருக்கிற angle சிம்பிள்மா magnetic field crossல உள்ள போகுதுனாலே அந்த பிளேன் மேல இருக்க எல்லா விஷயத்துக்குமே லைக் இன்க்ளூடிங் தி ஸ்லைடர் அண்ட் ஆல் அது 90 டிகிரில தான் இருக்கும் ஓகே சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா தீட்டாவோட வேல்யூ வந்து இங்க 90 டிகிரிஸ் okay theta oda value வந்து 90 degrees okay theta oda value 90 degree where theta is the angle between that current element carrying slider adla flow agra current okay and the magnetic field cross la podula so theta 90 degree appo in the force on the wire enna eludhalam force on the wire ku force on the wire is nothing but F is equal to Bill sin theta வந்து 90 degree so உங்களுக்கு BIL னு வரும் F is equal to B I மேல கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க current I என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க BLV by resistance into L so that should give you a force of B square L square velocity upon resistance that's the answer B square L square V by R and the last question is power class 11th ல இருக்கு power is equal to force தெரியும்ன்றதுனால now it's just a cakewalk because power ஓட formula force into velocity force க்கே உங்களுக்கு B square L square V by R வந்துருது ஒரு velocity வேற இருக்கிறதுனால into V which will make it B square L square 2V இருக்கிறதுனால V square னு போட்டுக்கலாம் by R that's all about the famous slider problem உங்களுக்கு செமையா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சோ ஒன்னு வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிடுறேன் which end is at a higher potential end A EMF induced motional EMF BLV sir derive கூட பண்ணி கொடுத்திருக்கேன் so if you are a CBSE or a state board student giving your board exams or class exams okay நீங்க வந்து இந்த மாதிரி derive பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் next one induced current is BLV by resistance that is EMF by R and then force in the wire B square L square V by R and power B square L square V square divided by R thank you so இந்த மாடல் நம்ம முடிச்சிட்டோம் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான மாடல் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோஷனல் EMF ஓட டைப் தான் பட் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும் it is called as the rotating rod problems அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் rotating rod problem க்கு நம்ம வரோம் rotating rod problem so you can see this இங்க ஒரு circular frame மாதிரி இருக்கு okay circular frame மாதிரி இருக்கு so this is a circular frame a metallic frame a circular metal frame so இதுல பாத்தீங்கன்னா நம்ம ராட் இருக்க பாருங்க மங்களகரமா மஞ்சள் கலர்ல ராட் போட்டிருக்கோம் okay so இந்த ராடோடைய length பாத்தீங்கன்னா L so L is the length of the rod AB is the rod okay and A is the center as well AB is the rod okay and இந்த A ல இருந்து B okay இந்த A ல இருந்து வர பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க இந்த மாதிரி அத ஹேங் பண்ணி விட்டுருக்கோம் இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு B vector represents the magnetic field cross போட்டிருக்கோம் crossனா it is perpendicular and getting inside the plane perpendicular and plane குள்ளர போகுது rotating rod problem so இதுல ஒரு 4 questions இருக்கு the 4 questions are number 1 which end of the rod is at a higher potential okay
எந்த எண்ட்ல பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கு, எந்த எண்ட்ல பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏவா இல்லை பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. செகண்ட் ஒன், த இஎம்எஃப் இன்டியூஸ்ட், is it still BLV, which is the regular motional EMF, or something else? Okay. Next one is the induced current, and then the direction of current in the resistor. Resistor though irukku parunga, adula irukkoodiya direction of current. So we have 4 questions to solve here. So start பண்ணலாமா? See, first thing is, இப்போ இது வந்து this is not a linearly moving rod. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் motional EMF உடைய formula is equal to BLV. Okay, BLV கரெக்டா? BLV நமக்கு தெரியும். இது எப்ப கரெக்ட்னா, this is for a linearly moving rod. ஒரு ராட் வந்து லீனியரா மூவ் ஆயிட்டு இருக்கா, இது கரெக்ட்டுங்க. ஆனா இந்த ராட் அப்படியே பண்ணுது, இந்த ராட் லீனியரா மூவ் ஆகலையே. this rod is like சுத்தி சுத்தி வந்தீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுல சுத்தினீங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. இந்த ராடு சுத்தி சுத்திலே இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் பிஎல்வி போடக்கூடாது. பிஎல்வி போட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் தான் போடுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த இஎம்எஃப் இன்டியூஸ் பிஎல்வி கிடையாது. சி, இட்ஸ் நாட் ஆக்சுவலி பிஎல்வி, டைரக்ட்லி பிஎல்வி. இதில் சில விஷயங்கள் நம்ம மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் பிஎல்வின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். சி, நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சி when this rod is moving, சரிங்களா? ஸோ இங்கேருந்து இந்த ராட் ஆரம்பிக்குதுன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த ராட் இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எவ்ரி டைம் அது வந்து மூவிங்ன்றதை விட ரொட்டேட்டிங். ஓகே, ரொட்டேட் ஆக அது ரொட்டேட் ஆக அந்த ஏரியா அது கவர் பண்ணுறதும் அங்கே டிஃபர் ஆகிட்டே இருக்கு, ரைட்? இந்த சர்க்குலர் மோஷனுக்கு we have a very famous formula, V is equal to R omega. we have a very famous formula, V is equal to R omega. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ராட் இருக்கு இல்லையா, இந்த ராட் மேல ஒரு சின்ன ஸ்மால் லென்த் எடுத்துக்கிறேன். அது வந்து டிஎக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்ஸ் அப்படின்ற அந்த ஸ்மால் லென்த் வந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போ நான் ஆர்னு எடுக்கல, எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ V is equal to X omega. ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? உங்களுக்கு தெரிஞ்சது EMF is equal to BLV. இது நார்மலாக லீனியர் கேஸ்க்கு E is equal to BLV நமக்கு தெரியும். மேலே கூட நம்ம டிரைவ் பண்ணோம். லீனியர் கேஸ்க்கு this is கரெக்ட் தானே? லீனியர் கேஸ்க்கு இஸ் கரெக்ட். பட் ஆனால் இது ரொட்டேட் ஆகுறப்ப ஏரியா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, இந்த மாதிரி வேரியிங்காக இருக்கு. ஓகே, வேரியிங்காக இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வரப்போ, அண்ட் ராடும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஆப்ஜெக்ட், அது இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு, எல்லாமே வேரியிங்காக இருக்குன்னு வரப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த சின்ன போர்ஷன் இருக்கு இல்லையா, ஓகே, இந்த ஸ்மால் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் போர்ஷன் டிஎக்ஸ் அதுக்கு என்ன இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க கம்ப்ளீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெகிரேட் பண்ணலாம். பிசிக்ஸ்ல இன்டெகிரேஷன்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல். ஸோ எங்கெல்லாம் வேரியிங் கேஸ் இருக்கோ, எங்கெல்லாம் நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ, எங்கெல்லாம் கண்டினியூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, சரிங்களா? எஸ், ஈவன் இன் ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் கிளாஸ் 11லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராடோடைய சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெகிரேஷன் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய இடங்கள் இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் ஃபோர்ஸ் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு கிளாஸ் 11th இன்டெகிரேஷன் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்டெகிரேஷன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து அந்த குட்டி போர்ஷனுக்கு எவ்வளோ இஎம்எஃப்னு கண்டுபிடிச்சு கம்ப்ளீட்டாக இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான் இந்த ரொட்டேஷனல் கேசஸில். ஓகே, ஸோ சார் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ E is equal to BLV இருக்கா, இந்த E நான் DEன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? E வந்து நான் DEன்னு எடுத்துக்கிறேன். DEன்னு என்னது? ஏபிசிடியில் வர டியா? அந்த டிக்கு அப்புறம் வர E கிடையாது. லிசன் ஹியர். சி, எல்லாம் லென்த்துமா, டிஎல்னா ஸ்மால் லென்த், தீட்டானா ஆங்கிள்மா, டி தீட்டானா ஸ்மால் ஆங்கிள். ஓகே, டீனா டைம்மா, டிடினா ஸ்மால் டைம். என் பேர் என்னது? விக்னேஷ் சார். விஎஸ்னா விஎஸ்மா, டிவிஎஸ்னா குட்டி விஎஸ். ஓகே, நான் ஜென்ரலாக குட்டி தான் இருந்தாலும் ஓகே விட்டுங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஎம்எஃப் இருக்குல்ல, இஎம்எஃப். ஓகே, ஸோ இஎம்எஃப் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவ்வளோதான், உடனே வந்து சிரிக்கிற மொஜையை போட்டுடுறது. நம்மளை வந்து ஃபார்ம் ஆகவே விடுறதில்ல. கேட்டால் எனக்கு 40 வயசு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்குது. ஊரெல்லாம் போய் சொல்கிறது எங்கள் சாருக்கு 40 வயசுன்னு சொல்லிட்டு. யாராவது நம்புவாங்களா சொன்னால்? சரி, ஓகே விடுங்க. கம்மிங் டு த பாயிண்ட். இ இருக்குல்லையா, ஈன்றது என்னது? இஎம்எஃப். டின்றது என்னது? ஸ்மால் இஎம்எஃப். சின்ன இஎம்எஃப் கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். டின்றது ஸ்மால் இஎம்எஃப். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி இருக்கட்டும். லென்த் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் லென்த் தானே எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ஸ்மால் லென்த் நான் பிஎல்வி அப்படியே அரேஞ்ச் பண்ணுறோமா, ஸ்மால் லென்த் எவ்வளோ எடுத்தோமோ டிஎக்ஸ் எடுத்துருக்கேன்னா. ஓகே, ஸோ அந்த டிஎக்ஸ் இந்த வெலாசிட்டி
V is equal to R omega இருக்கு rotational கேஸ்க்கு. நான் x distance தான் எடுத்துக்கிறதுனால R omega போட வேண்டாம், x omega ன்னு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சரியா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. So this DE will be equal to ஒரு B இருக்கு, ஒரு omega இருக்கு, ஒரு x dot dx, right? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுங்க. எப்படியும் B ஒமேகாலாம் கான்ஸ்டன்ட்ஸ், அது இன்டகிரேஷனுக்கு வெளியவே இருக்கட்டும். ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுங்க. So when you're integrating, you integrate it for the complete rod. So 0ல இருந்து L வரைக்கும். ஓகே, லிமிட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ராட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் வரைக்கும் 0ல இருந்து L வரைக்கும் நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா, so what is integration of DE? Integration of DE is E, இல்லையா? is equal to B omega into what is integration of x dot dx? Integration of dx வந்து x mom. Integration of x dot dx is equal to x square by 2. போட்டுக்கோங்க x square by 2 within the limits of 0 to L. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டுக்கோங்க. லோவர் லிமிட் 0 தான், போட்டால் 0 தான் வரும்போது விட்டுருங்க. அப்பர் லிமிட் மட்டும் போட்டுக்கோங்க, B ஒமேகா. அப்பர் லிமிட் என்னது? L. அப்போ x ஸ்கொயருக்கு பதில் L ஸ்கொயர். ஓகே, அஃப்கோர்ஸ் பை 2. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் அ ரொட்டேட்டிங் ராட். திருப்பி சொல்கிறேன் பாருங்க, ஃபார் அ ரொட்டேட்டிங் ராட். இது எக்ஸாமில் நீட்டில் ஜெயியில் for a rotating rod, and even சில ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் அதை கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு. EMF E is equal to B omega L square by 2 for a rotating rod. EMF E is equal to எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, come on, B omega L square by 2. One more time, EMF E is equal to B omega L square divided by 2. Exactly. So and the EMF induced பாத்தீங்கன்னா, is it still BLV or something else? Answer என்னன்னு கேட்டீங்கன்னா, it's something else. அதோட வேல்யூ என்னது? B omega L square by 2. B is the magnetic field, omega is the angular speed of the rod, L is the length, of course. Now which end of the rod is at a higher potential னு A ஒரு क्वेश्चन வேற இருக்கு. அது ரொம்ப ஈஸி. இத பாருங்க, நம்ம V இங்க மார்க் பண்ணிருக்கோமா, அதே ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூல் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? ரைட், அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட் இருக்கலாமா, உங்க ரைட் ஹேண்ட் இந்த V டைரக்ஷன்ல இப்படி கொண்டு வாங்க. உங்க ரைட் ஹேண்ட் இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள இருக்கிறதுனால உள்ள கால் பண்ணுங்க. உங்க ரைட் ஹேண்டை இப்படி உள்ள கால் பண்ணுங்க. உங்க ரைட் ஹேண்டை இப்படி உள்ள கால் பண்ணீங்கன்னா, ஓகே, நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்கன்னா, உள்ள போறதுனால உள்ள கால் பண்ணிருக்கீங்க. அப்படி கால் பண்ணீங்கன்னா உங்க தம் எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க. தம் வந்து டுவர்ட்ஸ் தி சென்டரா இருக்கும். ஓகே, இந்த தம் வந்து டுவர்ட்ஸ் தி சென்டர் காட்டும். ஓகே, இப்போ பாருங்க, இங்க வெலாசிட்டி இருக்கலாமா, அந்த டைரக்ஷன்ல கொண்டு போய் அப்படியே கால் பண்ணி பாருங்க. தம் வந்து டுவர்ட்ஸ் தி சென்டர் காட்டும். ஸோ டுவர்ட்ஸ் தி சென்டர் காட்டுதுன்னா எந்த டைரக்ஷன்ல தம் பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த டைரக்ஷன்ல தான் எந்த சார்ஜ் போகும்னு சொன்னேன். பாசிட்டிவ் சார்ஜஸ். அதனால அந்த சென்டர்ல பாசிட்டிவ்னு போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த எண்ட்ல பாசிட்டிவ்னா இந்த எண்ட்ல நெகட்டிவ். ஸோ அவங்க கேட்குறாங்க விச் எண்ட் இஸ் அட் ஹையர் பொட்டன்ஷியல்னு கேட்குறாங்க. ஓகே, ஏ எண்டா இல்லை பி எண்டா? பார்த்தாலே தெரியுது ஏ எண்ட். ஸோ ஏ தான் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கு. விச் இஸ் த சென்டர் பாயிண்ட். ஓகே, எஸ், it is center point. High potential to low potential தான் current flow ஆகும். ஸோ இப்போ current எப்படி flow ஆகுதுன்னு பார்க்கலாமா? கவனிங்கம்மா, ஏல இருந்து பிக்கு போகும். ஸோ ஏல இருந்து கரண்ட் இப்படி வந்து, இப்போ பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா இப்படி போயிட்டு கரண்ட் இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி பிஏ போய் ரீச் ஆகும். இப்படி போய் பிஏ ரீச் ஆகும். You understand? It will be like this. இந்த மாதிரி தான் current flow ஆகும். ஸோ அப்படி current இப்படி flow ஆகுது இல்லையா, அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்போ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் கரண்ட் ஐ இந்த ரெசிஸ்டர்? இந்த ரெசிஸ்டர்ல Pல இருந்து Qக்கு போகுதா, இப்படி போகுதா, இல்ல Qல இருந்து Pக்கு வருதான்னு கேட்டீங்கன்னா பார்த்தாலே தெரியுது. ஸோ தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் தி ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃப்ரம் P டு Q. ஸோ நம்ம ஏ ஆன்சர் பண்ணிட்டோம், பி ஆன்சர் பண்ணிட்டோம், டியும் ஆன்சர் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு, கரண்ட் இன்டியூஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் வெரி சிம்பிள். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் அப்பான் ரெசிஸ்டன்ஸ். இஎம்எஃப் என்ன கண்டுபிடிச்சிங்க மேலே செகண்ட்ல? பி ஒமேகா எல் ஸ்கொயர் பை 2 ஆர் கீழே போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ பி ஒமேகா எல் ஸ்கொயர் பை 2R. That's all about the rotating rod problem. So இங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து we studied about motional EMF and then about the slider problem. அதுல ஒரு 5 questions discuss பண்ணோம். And then about the rotating rod problem, அதுல ஒரு 4 questions discuss பண்ணோம். A very satisfying lecture. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. அண்ட் கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா. Thank you all. That's all from my side for this episode. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். It's time to say bye.